இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் வியூ. ஸோ இந்த ப்ரொஜெக்டட் வியூ எனேபிள் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாடல் வியூ அதுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாடல் வியூவில் தான் நம்ம காமனாக வந்து ஒரு ட்ராயிங்கை இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ மாடல் வியூ போயிட்டு எனக்கு தேவையான ட்ராயிங்கை நான் இம்போர்ட் பண்ணிப்பேன். ஸோ இந்த கேசஸில் நான் டிஃப்ரெண்ட் ட்ராயிங் ஒன்று கொடுக்குறேன், ஒரு அசம்பிளி ட்ராயிங். ஸோ இதை இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டியில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ப்ரொஜெக்ஷன்ஸில் இது இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் ஒரு ஆப்ஜெக்டை நான் ப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன வேணுன்றதை நான் இண்டிவிஜுவலாக இதில் இருந்து எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக கொடுப்பேன். ப்ரொஜெக்ஷன்ஸ் இதோட வியூஸ். ஸோ நான் எதை செலக்ட் பண்ணுறேன்னா அதோட ப்ரொஜெக்ஷன்ஸை என்னால் எடுத்துக்க முடியும். நம்ம மாடல் வியூவில் பார்த்தது நம்ம இம்போர்ட் பண்ணுற ட்ராயிங்கோட ப்ரொஜெக்ஷன்ஸை மட்டும்தான் நம்மளால் காட்ட முடியும். ஸோ இந்த ப்ரொஜெக்டட் வியூனிட்டு இருக்கிறதுல நம்ம என்னென்ன ட்ராயிங் சூஸ் பண்ணுறோமோ, ஸோ ஆல்ரெடி நான் ட்ராயிங்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். ப்ரொஜெக்ட் பண்ண பிறகு அதை நான் வந்து இண்டிவிஜுவலாக ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா, உதாரணத்துக்கு நான் இதை பண்ணேன்னா இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எனக்கு இருக்கும். ஸோ இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த பர்டிகுலர் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஒட்டுமொத்த இதை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரண்ட் வியூ. ஸோ நான் இதை மூவ் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் வியூன்னு நம்ம சொல்லுவோம். இருக்கிற ட்ராயிங்ஸ் எதாக இருந்தாலும் நம்மளால் அதையும் ப்ரொஜெக்ட் பண்ணி மென்ஷன் பண்ண முடியும் இங்கே. ஸோ இதோ சில இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு 2 டைமென்ஷனல் வியூக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரே ட்ராயிங் வந்து 2-3 தடவை டைமென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் பண்ணி ஒரு பர்டிகுலர் வியூவை மட்டும் காட்டணும்னா இந்த ப்ரொஜெக்ஷனும் அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். Thank you.